அடிக்கடி உங்க பழைய காதலி கனவில் வந்தால் அதற்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? தெரிஞ்சிக்கங்க. உங்களுக்கு காதல் முறிவு ஏற்பட்ட பின்பும் பழைய காதலன் அல்லது காதலியின் நினைவு வந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு தடுத்தாலும் அவர்களின் நினைவை உங்களால் தடுக்க முடியவில்லையா? அதற்கு சில காரணங்கள் இருக்கிறது, அதை பற்றி தற்பொழுது இக்கட்டுரையில் காணலாம். எவ்வளவு தான் மன மாற்றங்கள் ஏற்பட்டாலும் முன்னாள் காதலை மறந்துவிட முடியாது தான். ஆனால் முழுதாக வெளியில் வந்து விட்ட பின் அந்த காதலி பற்றிய கனவுகள் உங்களை துரத்திக் கொண்டிருந்தால் அதற்கு அர்த்தம் என்ன என்பதை இங்கே பார்க்கலாம். காதல் வாழ்க்கையில் தீர்க்க முடியாத ஒரு மர்மமான பிரச்சனையாகும். நம்மை வேண்டாம் என்று சென்று விட்ட காதலியையோ அல்லது காதலனையோ அவர்கள் சென்ற பிறகும் நம் மனம் அவர்களை நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கும். பல நாட்களில் நாம் செய்யும் பல விஷயங்களில் அவர்கள் ஞாபகம் வந்து வந்து போகும். அதற்கான பிரச்சனை என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். நினைவுகள் என்பது சுகமானவை. நம் காதலியை பற்றிய நினைவு என்பது மிகவும் சுகமானவையாக இருக்கின்றது. ஆனால் நம் பழைய காதலியோ அல்லது காதலனின் நினைவு வரும் பொழுது நமக்கு வேதனையே மிஞ்சும். அதை நினைத்து நினைத்து பல நாட்கள் பலரும் துன்பப்பட்டு கொண்டிருப்பார்கள். இது மிகவும் கொடுமையான ஒரு விஷயமாகும். சில நேரம் பலருக்கும் கனவில் கூட தங்கள் காதல் நினைவுக்கு வருவதாக கூறுகின்றனர். காதல் என்பது வாழ்க்கையில் எளிமையாக கடந்து போகக்கூடிய ஒரு காரியமாக இருந்திருந்தாலும், ஆனால் நம் மனதளவில் அவ்வளவு எளிதில் கடந்து போவது என்பது கடினம். உண்மையாக காதலித்து இருந்தால், அவர்களுக்காக மனதார உறுதியாக இருந்தால் அவர்களை விட்டு விலகுவது என்பது சாதாரண விஷயமல்ல. அதே நேரம் அவர்களை விட்டு விலகிய பின்பும் அவர்கள் நினைவு வராமல் இருக்க வேண்டும் என்று நினைப்பது மிகவும் கடினமான விஷயம். உண்மையாக காதலித்து அவர்களின் நினைவு உங்களுக்கு வரவே இல்லை என்றால் உங்களின் காதல் பெரிதளவில் உண்மை இல்லை என்றே கூறலாம். உண்மையாக காதலித்த அனைவருக்கும் தங்களது பழைய காதலன் மற்றும் காதலியின் நினைவு வருவது அவ்வளவு எளிதில் தடுத்து விட முடியாது. சிலருக்கு தற்பொழுது வேறு காதலனோ காதலியோ இருந்தாலும் பழைய காதலன் மற்றும் காதலி நினைவு வந்து கொண்டு இருக்கிறது என்று கூறுகின்றனர். இதற்கு பலவிதமான காரணங்கள் இருக்கின்றது. காதலும் காதலிக்கும் போது இவர் தான் நம் கணவன் அல்லது மனைவியாக வரவேண்டும் என்று நமது மனம் பல கணம் நினைத்திருக்கும். ஆனால் திடீரென்று நம்மை அவர்கள் பிரிந்து சென்றதால் நம் மனதில் பல குழப்பங்கள் ஏற்பட்டு அவர்களையே சிந்திப்பதை அவ்வளவு எளிதில் நிறுத்திவிடாது. இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. பிரியும் பொழுது சில விஷயங்களை செய்து விட்டு பிரிந்து விட்டால் எப்பேற்பட்ட ஞாபகங்களில் இருந்து ஓரளவுக்கு விடுதலை கிடைக்கும். பிரிவு என்பதே மிகவும் கொடிய வார்த்தை. ஒருவருக்கொருவர் மனதார உண்மையாக காதலித்து கொண்டு ஒருவரை விட்டு ஒருவர் இல்லையென்றால் இன்னொருவர் வாழவே முடியாத ஒரு சூழலில் பல நாட்கள் இருந்து கொண்டு பிரிய வேண்டும் என்று கூறுவது மிகவும் சிரமமான காரியமாக இருக்கும். அதை எப்படி மகிழ்ச்சியாக செய்ய முடியும் என்று பலருக்கும் குழப்பம் ஏற்படும். மகிழ்ச்சியாக இதை செய்வது கடினம்தான். ஆனால் நாம் பிரிந்து விடுவோம், நல்ல நண்பர்களாக இருப்போம், குட்பாய் என்று தெளிவாக கூறி பிரிய வேண்டும். ஒரு பிரச்சினை நடந்து பின்பு அவர்களிடம் பேசாமல் அப்படியே விட்டு விட்டு அதோடு பிரிந்து விட்டால் நம் மனம் அந்த பிரிவை ஏற்க மிகவும் கஷ்டப்படும். அவ்வளவு எளிதில் அந்த பிரச்சினைகளிலிருந்து நம் மனம் வெளியே வருவது என்பது சாத்தியமில்லாத விஷயம் ஆகும். பல நேரங்களிலும் அவர்களது நினைவு நமக்கு வந்து கொண்டே இருக்கும். தூக்கத்திலும் கனவாக வந்து கொண்டு இருக்கும். எனவே எதுவாக இருந்தாலும் பேசி முடித்து விட்டு செல்ல வேண்டும். நீங்கள் உங்கள் பழைய காதலனையோ அல்லது காதலியையோ விட்டுவிட்டு வந்து விட்டீர்கள் என்றால் அவர்களை எதிரி போல் நினைத்து அப்படியே விட்டுவிட வேண்டாம். எங்கேயாவது பார்த்தால் கண்டிப்பாக பேசலாம். ஒரு நண்பனை போல அல்லது தெரிந்தவர்கள் போல பேசிக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை. ஒருவரை மனதார ஆழமாக காதலித்த பின்பு அவரை உடனடியாக விட்டு விட்டு போகும் போது மனது அவ்வளவு எளிதில் ஏற்றுக்கொள்ளாது. எனவே அவருடன் உள்ள நட்பை படிப்படியாக குறைப்பது நல்லது. அதற்கு வாய்ப்பு இல்லை என்றாலும் வெளியில் எங்காவது பார்த்தால் நலம் விசாரித்து கொள்வதை தவிர்த்தல் வேண்டாம். நீங்கள் இப்பொழுது வேறு ஒருவரை காதலித்து கொண்டு இருந்தாலும் பழைய காதலன் அல்லது காதலியோடு வெறும் நட்பாக பழகுவது எந்த விதத்திலும் பெரிய தப்பாக இருக்காது.
உயிருக்கு உயிராக காதலித்து அவர்களின் மரணம் என்பது மிகவும் கொடூரமான விஷயம். இதை அவ்வளவு எளிதில் யாரும் கடந்துவிட முடியாது. நாம் விரும்பி அவர்கள் தான் வாழ்க்கை என்று அவர்களுக்காகவே வாழ எண்ணி பின்பு அவரின் மரணம் என்பது அவ்வளவு எளிதில் ஜீரணிக்க முடியாத ஒரு சோகமான சம்பவமாக இருக்கும். உலகத்தில் மரணம் என்பது இயற்கை. யாருக்கு வேணாலும் நடக்கலாம். தினமும் ஒரு நிமிடத்திற்கு பல ஆயிரம் பேர் இந்த உலகத்தில் இறந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை மறந்து விட வேண்டாம். உங்கள் காதலன் அல்லது காதலியின் மரணத்திற்கு நீங்கள் காரணமில்லை என்பதை நம்ப வேண்டும். நீங்கள் அவர்களை எவ்வளவு காதல் செய்தீர்களோ அவர்களும் உங்களை எவ்வளவு காதலித்து இருப்பார். நீங்கள் அழுது கொண்டே இருப்பதை அவர்கள் எந்த காரணத்தாலும் விரும்ப மாட்டார். எனவே வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து செல்ல வேண்டிய சூழலில் இருக்கின்றோம். இந்த நேரத்தில் கண்டிப்பாக நம் மனதை பெற்றுக் கொள்வதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை. காதலியையோ அல்லது காதலனையோ பிரிந்த பிறகு நாம் நம் மனதிற்கு இதை நிச்சயமாக சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் நம்மை விட்டு விட்டு சென்ற பிறகு நிச்சயமாக அவர்களது வாழ்க்கையில் நாம் இல்லை. அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் அதற்கு நான் பொறுப்பு அல்ல என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை எந்நேரமும் தொந்தரவு செய்து இருக்கக்கூடாது. நாம் தொந்தரவு செய்யாவிட்டாலும் நமது மனது அவரை நினைத்து கொண்டே இருக்கும். எனவே நமது மனதிற்கு அவர்கள் வாழ்க்கையில் நாம் இல்லை என்பதை ஆணித்தரமாக புரிய வைத்து கொள்ள வேண்டும். பல பேர் தங்கள் காதலியோ அல்லது காதலனோ மீண்டும் அவர்களால் நமக்கு நம் மனதிற்கு மனதளவில் துன்பம் ஏற்படும் என்று நினைத்து கொண்டே இருப்பார்கள். அது இல்லை என்பதையும் நம் மனதிற்கு புரிய வைத்து கொள்ள வேண்டும். எந்நேரமும் அவர்களால் நமக்கு இவ்வளவு துன்பம் ஏற்பட்டது. இன்னும் அவர்களால் என்னென்ன பிரச்சனைகளை வாழ்க்கையில் சந்திக்க வருகிறோம் என்று நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. இனி நம்மை அவர்களால் மனதளவில் எந்த தொந்தரவும் செய்ய முடியாது என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஏதாவது செய்தால் நம் மனதினுள்ளே ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அது நமக்கு வழியை தருமே தவிர அதை நாம் மேலோட்டமாக கடந்து போய் விட்டால் அவர்களை நம் மனதை எந்த விதத்திலும் காயப்படுத்த முடியாது என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. எனவே ஒருவர் நம்மை மனதளவில் காயப்படுத்துகிறார் என்றால் நாம் தான் அவர்களுக்கு மனதளவில் அவர்களிடம் கொடுத்து இருக்கிறோம் என்று அர்த்தம். அவருடன் இருந்து பிரிய வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்து இருந்தீர்கள் என்றால் அந்த முடிவை முதலில் நீங்கள் நம்ப வேண்டும். ஏனென்றால் இது நீங்கள் எடுத்த முடிவு. நீங்கள் ஒருபோதும் தவறான முடிவு எடுத்து விட மாட்டீர்கள் என்று உங்கள் மீது நீங்கள் முதலில் நம்பிக்கை வைக்க வேண்டும். அவ்வளவு அன்பாக காதலித்து பிரிய வேண்டும் என்று முடிவு எடுத்து விட்டோமே என்று நடந்ததையே நினைத்து நினைத்து வருந்துவது எந்த விதத்திலும் உபயோகம் அளிக்காது. அவ்வளவு விரும்பி பின்பு பிரிய வேண்டும் என்று நினைத்து இருந்தால் அந்த காதலினால் நீங்கள் எவ்வளவு துன்பப்பட்டிருப்பீர்கள் என்பதையும் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். எனவே நீங்கள் பிரிய வேண்டும் என்று நினைத்தது நல்ல முடிவு என்று முதலில் நீங்கள் நம்ப வேண்டும். ஒருவேளை அவர் உங்களை பிரிய வேண்டும் என்று முடிவெடுத்து பிரிந்து சென்று இருந்தால் அதற்கும் கலங்கக்கூடாது. பிரிந்து விட்டார்கள் என்று கலங்கி நிற்பது தேவையில்லாத காரியம். ஏனென்றால் உங்களை பிரிந்தது அவர்களே, நீங்கள் அல்ல என்று நினைத்து மனதை தேற்றிக் கொள்ள வேண்டும். மேலும் மேலும் அவர்களே உங்களை வேண்டாம் என்று பிரிந்து சென்று விட்டார்கள். நீங்கள் எதற்கு அவரையே நினைத்து மனம் வருந்த வேண்டும்? இந்த விஷயத்தை உங்கள் மனதிற்கு புரிய வைக்க வேண்டும்.